ஹாய் குட் மார்னிங். டுடே நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல்ல இருக்க ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆபரேஷன். செகண்ட் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்கு. அண்ட் தேர்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அண்ட் ஃபோர்த் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஆரக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் கவர் பண்ண போறோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ ஜாவாலையும் இது இருக்கும், எல்லா லாங்குவேஜஸ்லயும் பொதுவான ஒரு ஆப்ரேட்டர்னா வந்துட்டு அது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்கும். எல்லா மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்காண்டி பெருசா யூஸ் பண்றது அது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதை நம்ம எஸ்கியூஎல் எப்படி யூஸ் பண்றது, அதுவும் நான் ஒரு டேபிளுக்கு வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இது எதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன், சில இடத்துல நம்ம டேட்டாஸை இன்புட்டா கொடுக்கும் போது, அதாவது இன்சர்ட் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எம்ப்ளாயோட சேலரியை எனக்கு வந்து சம் பண்ணி காட்டணும், இல்ல எனக்கு மொத்த அந்த கம்பெனில இருக்க எல்லா எம்ப்ளாயோட சேலரியோட சம் எனக்கு வேணும், ஆவரேஜ் வேணும், அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு அவன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ங்கிறது ஒரு பேஸ். இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்துட்டு மேத்தமேட்டிக் கேல்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி. ஸோ இதை நம்ம எப்படி டேட்டா பேஸ்ல பெர்ஃபார்ம் பண்றோம், இதை நம்ம பார்ப்போம். தெரியுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னா வந்துட்டு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே செலக்ட்ல, அதுக்கப்புறம் இப்போ 2 நம்பரை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் பேசிக்கா சொல்றேன், 2 நம்பரை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 1000 பிளஸ் 800, 8000. ஸோ ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து இங்க ஒரு கொஸ்டின் வருது. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். எந்த டேபிள்ல இருந்து? இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, அதை நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த டேட்டால எவ்வளவு டேட்டா இருக்கும், எத்தனை ரோஸ் இருக்கும், அத்தனை ரோஸும் இந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ என்கிட்ட எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, அதுல என்கிட்ட 107 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதாவது 107 ரோஸ் இருக்கு. இப்போ நான் இதை வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பிரிண்ட் பண்ணனா ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஸோ ரிசல்ட் பார்த்தோம்னா 107 தடவை பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வெறும் 107 ரெக்கார்டுங்கிறதுனால நமக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துருச்சு. இதே ஒரு 1 lakh 2 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது சிஸ்டம் அடிவாகும், சிஸ்டம் செம்ம ஸ்லோ ஆகும். அது அத்தனையும் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் ஆரக்கல் நமக்கு கொடுக்குற டேபிள் பார்த்தோம்னா டூயல் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இது வந்து டெம்பரவரியான டேபிள், எந்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியாது, வெறும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுக்கு தான். ஓகேவா? இது வந்து உள்ள எந்த டேட்டாவும் இருக்காது, இது ஒரு டம்மி டேபிள்னு சொல்லுவாங்க. உள்ள டேட்டான்னு இருக்கிறது எக்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டா டேட்டான்னு இருக்கிறது எக்ஸ்ன்னு தான் இருக்கும், நம்மளால எந்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணா எனக்கு 9000 அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ இது மேல வந்துட்டு 1000 பிளஸ் 800 காலம் நேமா இருக்கு. இதை நம்மளால மாற்ற முடியும், அது பேர் அலைஸ்லே. ஸோ இதை வந்து இன்னொரு டாபிக்கா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது பிளஸ், நம்ம அப்படியே மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு 10 மைனஸ் 8 போடுவோம். அண்ட் இதுல 10 into 8 90. அடுத்து டிவிஷன் 25 divided by, ஓகே, 5 டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 5 வருது.
and multiplication perform பண்ணும்போது 900 and minus perform பண்ணும்போது 2. ஸோ இதான் நம்மளோட ரிசல்ட். இது எல்லாத்தையும் நம்ம ஒரே டேபிள்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டா அது எரர் த்ரோ. ஸோ we want to perform individually by dual table. Thank you.